கிளைமேட் செம்மையாக இருக்குது கோயம்புத்தூரில். 9 o'clock போகலாம், 8:30 ஆயிடுச்சு. மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறாங்க. ஆதியோகியோட ஃப்ரெண்டில் இருக்கோம். கேமராலாம் டெபாசிட் பண்ணிட்டு போனோம்னு நினைக்கிறேன், விட மாட்டாங்க. குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்திருக்கோம். ஸோ 1 day இன் கோயம்புத்தூர். ஒரு எக்ஸ்ட்ரா நாள் கிடச்சிச்சு. ஒர்க்குக்காக வந்தேன், பட் இன்னொரு நாள் இருக்கிறதுனால சும்மா சுற்றலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி 15th August. ஸோ லீவ் எல்லாம் இருக்கும். இன்றைக்கி தலைவர் படம் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு போக போகிறோம். மார்னிங் 8 o'clock ஆகுது. இங்கேருந்து கிளம்பி போய் எதாவது லைட்டாக சாப்பிட்டுட்டு படத்துக்கு போக போகிறோம். ஒரு லோக்கல் தியேட்டர் நேற்று டக்குன்னு பார்த்தா டிக்கெட் இருந்துச்சு, அதனால் டக்குன்னு புக் பண்ணிட்டேன். மார்னிங் ஷோ அப்போ தான் ஓப்பன் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. எல்லாம் மிக்ஸ்டு ரிவ்யூஸாக இருக்குது. பட் தலைவர் படம்னால பார்த்து தானே ஆகணும். ரஜினினா ரொம்ப பிடிக்கும், அதனால் மல்டிபிள் டைம்ஸ் பார்ப்போம். ஸோ சென்னை போய் பார்த்தா டைம் ஆகிடும், டிக்கெட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் தியேட்டரில் புக் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்ம ஹோட்டல். ஆப்போசிட்டில் ஒரு டீ கடை இருக்குது, அங்கே போகலாம். கிளைமேட் செம்மையாக இருக்குது கோயம்புத்தூரில். செம்ம சில்லுன்னு இருக்குது. எப்பயுமே அப்படி தான் இருக்குமா இல்லை இப்போ எப்படி இருக்கான்னு தெரியல. செம்ம கூலாக செம்ம காற்று அடிச்சுட்டே இருக்குது. இன்றைக்கி நைட் ஆக்சுவலி ட்ரெயின் இருக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து பேக்கப் பண்ணி கிளம்பணும். 10 o'clock ட்ரெயின், 10:50. வேண்டாம்னா விட்டுடு. எது சூடாக இருக்கோ ஒன்று. 2 வடை. நைன் ஓ கிளாக் போகலாம், 8:30 ஆகிடுச்சு. இப்போ ஆட்டோ பிடிச்சி போய்ட்டுருவோம். டைம் போக முடியுமா, ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி போக முடியுமான்னு தெரில. 20 minutes காமிச்சிச்சு. அதில் எவ்வளோ நேரம் ஆகும். மழை வேறு வந்துட்டோம் கரெக்டாக. படம் பார்த்துட்டு வெளில வந்தாச்சு. இந்த படமா நல்லா இல்லைன்றீங்க, ஒரு மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறாங்க. இவ்வளோ நல்லா இருக்குது படம். இதுக்கு மேலே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மாசாக இருக்குது. உள்ளே போய் கேப் ஏறிட்டு சொல்கிறேன். இதுதான் கேபு. ஆதியோகி இப்போ போகிறோம். நான் பேசிக்கிறேன்னா வீடியோ எடுக்கிறேன், இல்லை நான் பேசிக்கிறேன். ஈஷா ஆதியோகி கிட்ட போக போகிறோம். கேப் புக் பண்ணி ஒரு 30 kilometers காமிக்குது. ஸோ போகிறதுக்கு ஒரு 40 minutes ஆகும். படம் ஆக்சுவலாக நீங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் சொல்கிற மாதிரி இல்லை, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கேயும் கீழே போன மாதிரி ஃப்ளாட்டாக போன மாதிரிலாம் எனக்கு தெரியல. பார்த்த தியேட்டர்லேயும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க, பெரிய ஸ்க்ரீன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ஜாய் பண்ணுவீங்க. லைக் என் க்ரௌடோடலாம் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ஈஷா போகிற வழி ஃபுல்லாகவே செம்ம க்ரீனாக சூப்பராக இருக்கும் 2 சைடும். ஸோ அப்படியே வாங்க ட்ராவல் பண்ணி போகலாம். ஈஷா ரீச் பண்ணியாச்சு. ஸோ இங்கே சும்மா அப்படியே இதெல்லாம் காமிக்கிற மாடெலாம் வச்சுருக்காங்க. இந்த மாடை அவ்வளோ பெருசாக இருக்குப்பா, அவ்வளோ பெருசு. ஃபஸ்ட்டு ஆதியோகி போகிறோம். இங்கே அதுதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ன்ட்டு, அதுக்கப்புறமா போகலாம் அவுட்லன்ட்டு. செம கூட்டம் இன்றைக்கி லீவுனால 15th வரல. அப்படியே காமிக்கிறேன். ஈஷா நர்சரி மாதிரி இருந்துச்சு வழியில். ஸோ அதை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். இந்த இடத்த கூட ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்டாக மாற்றி வச்சுருக்காங்க பாருங்களேன். இவங்களோட சேவ் சாயில் மூமெண்ட்டுக்காக இந்த நர்சரி பண்ணியிருக்காங்க. சேவ் சாயில் தான் அது மெயின் மூமெண்ட். முன்னாடி நிறைய பேர் வந்து அந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருந்தாங்க. அந்த கலெக்ட் பண்ண காசுலாம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. எனக்கு டீட்டெயில்ஸ்லாம் பெருசாக தெரியாது, பட் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஏரியாவே சூப்பராக இருக்குது, அப்படியே க்ரீனாக
பார்க்க சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம் இன்னும் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே கண்டினியூ பண்ணிப்போம். நடக்க முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி இந்த புல்லக்காட் ரைட் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இவன் என்ன பே பண்ணி லைனில் இருந்து போய்க்கலாம். என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் பரவாயில்ல, கட்டி வச்சுருந்தாங்க. ஐயோ அவ்வளோ பெருசு ஓட்டுறதே அவ்வளோ பெருசாக தான் இருக்குது. இதுதான் ஒரே என்ட்ரன்ஸா இல்லை அங்கேருந்து வருவாங்களா? அந்த சைடும் ஆதியோகி பேக் சைடில் இருக்கும். ஆதியோகி ஸ்டாச்சுவை சுற்றி இந்த வெள்ளிங்கிரி ஹில்ஸ் இருக்கிறதுனால செம காமாக இருந்துச்சு, கூலாக இருந்துச்சு. அந்த பேக் ட்ராப்பில் பார்க்க பயங்கரமாக இருந்துச்சு. எப்பயுமே இவ்வளோ கூட்டம் இருக்குமா? இல்லை செம்மையாக இருக்குல்ல பார்க்க. செம்ம கூட்டம், பயங்கர லைட் ஷோ. அப்படியா? இந்த எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு லைட் ஷோ இருக்கும். பார்க்க முடியுமான்னு தெரியல. அதிலே ஷெட் இங்கே என்ன சில பேர் தான் போக முடியுமா? அப்படி இல்லை, இங்கே யாருமே போகலையே. இங்கே ஏதோ தண்ணி வேணுன்றவங்க ஒரு பட்டலாம் இல்லை சும்மா போய் சுற்றிட்டு. செம லொக்கேஷன். கிளைமேட்டும் பயங்கரமாக இருக்குது. அப்படியே ஸ்மூத்தாக ரொம்ப சில்லுனா இல்லாமல் கரெக்டாக இருக்குது. கரெக்ட் டெம்பரேச்சர் பர்ஃபெக்டாக இருக்குது. பட் நாங்கள் சவுத்தில் இருக்குமா நார்த்தில் இருக்கோமானே தெரியல. அவ்வளோ பேர், அவ்வளோ நார்த் இண்டியன்ஸ் மற்ற ஸ்டேட் ஆளுங்க நிறைய பேர் இருக்க மாதிரி இருக்குது. செம கூட்டம். எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களா எனக்கு தெரிவிக்காங்க. அதான் இந்த சைட் தான் இருக்கும் தெரியுது. நீங்கள் ப்ரோக்ராம்லாம் பார்த்துருப்பீங்க. சிவராத்திரி அன்றைக்கி ஃபுல்லாக டெலிகாஸ்ட்லாம் பண்ணுவாங்க. அது இதுக்கு ஃபுல்லாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே சுற்றி ஒரு ரவுண்ட் பாருங்களேன். எப்படிலாம் போஸ்ட் கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். நீங்கள் பார்க்கணும் இல்லை, இங்கே வந்தாலே அந்த அட்மாஸ்ஃபியரே அப்படியே காமிங்காக சூப்பராக இருக்கும். இந்த சைட் பின்னாடி ஃபுல்லாக ஃபார்ம்ஸ் அப்படி, அண்ட் பின்னாடி அப்படியே மலை. பார்க்கவே செம ஏரியாவாக இருக்குது. இந்த மாதிரிலாம் எப்பயாச்சும் தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம் வருது இந்த சைட் பின்னாடி. அப்படியே வந்து ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்குது, அங்கே விட்ருவாங்க போல. ஆதியோகியோட ஃப்ரெண்டில் இருக்கோம். கோயம்புத்தூர் வந்து ஒரு 2 days பேக் வந்த ஒரு ஒர்க்காக. ஒர்க் அப்போ ஃபுல்லாக இருந்துச்சு, எங்கேயும் போக முடியல. ஸோ இதுக்கும் இருக்குமேனு கோபுரம் கொண்டு வந்தேன். ஒரு 1 day கிடச்சா போகலான்ட்டு. ஸோ ஒரு நாள் கிடச்சிச்சு எக்ஸ்ட்ராவாக, எங்கேயா போகலான்னு சொல்லிட்டு. காலையிலே வர மாதிரி பிளானு. பட் படம் டிக்கெட் டக்குன்னு கிடச்சிச்சு. அதனால் படம் போயிட்டு அப்படியே இங்கே வந்து சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்ட்டு. ஏரியா சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். இவங்க இதெல்லாம் டூரிஸ்ட்டாக வராங்கல்ல, கொஞ்சம் பொறுமையாக வந்து ஸ்டே பண்ணி
அதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். சும்மா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இல்லாமல் அவங்களுக்கும் கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் செம்மையாக இருக்குது பார்க்கவே. டைம் லேப்ஸ் போட்டு உட்காந்துருக்கேன். டைம் லேப்ஸ் வருதானே தெரில. ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கேன். இங்கே வந்து கிளம்பி நெக்ஸ்ட்டு ஈஷாக்குள்ளே போக போகிறோம். தியானம் பண்ணிட்டு இதுதான் ஈஷாவோட என்ட்ரன்ஸ். ரைட் ஹேண்ட் சைடு இது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது. கேமராலாம் டெபாசிட் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன், விட மாட்டாங்க. ஸோ உள்ளே போயிட்டு வந்தாச்சு. ஸோ இல்லை போன ஹோட்டல் வந்து அந்த சூரிய குண்டம் போய் குளிச்சுட்டு அப்புறம் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் அந்த பைரவி கோயில் எல்லாம் போயிட்டு வந்தோம். போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2.5 hours 3 hours இருக்குது. ஸோ வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்க கேன்டீன் சாப்பிட்லாம். சாப்பிட்டாச்சு. இப்போது கிளம்ப போகிறோம். பஸ்ஸில் போகிறதா இல்லை கேபில் போகிறதான்னு பார்க்கணும். பஸ்ஸு கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கூட்டமாக இருக்குது. எல்லா க்ரௌடும் பஸ்ஸில் தான் வந்திருக்கோம். பஸ் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கேபில் புக் பண்ணி போகணும். ஹோட்டல் போயிட்டு ஹோட்டல்லேருந்து ரெடி ஆகி அப்புறம் திருப்பி பஸ் ஸ்டேஷன் போகணும். 10:50க்கு ட்ரெயின். ஸோ அதுக்கு பிளான் பண்ணி போகணும். ஸோ அப்படியே போகலாம். செம்ம கூட்டம் அன்றைக்கி. சரி, ஓகே. இங்கே பிரசாதம் லட்டு நல்லாயிருக்கும். அது மிஸ் ஆகிடுச்சு. அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக கிடைக்குமான்னு பார்த்துருக்கோம். அதில் இதுதான் பஸ் ஸ்டேஷன். அப்படியே பஸ்ஸு வந்தால் நீங்கள் ஏறிக்கலாம். செம ஃபுல்லாக இருக்கும். கிளைமேட் அப்பப்போ லைட்டாக தூருது, அப்பப்போ ஓகேவாக இருக்குது. இங்கே இருக்காது, எல்லாம் வெளில வச்சுருக்கவங்கள புரியல. இங்கே முன்னாடி இவ்வளோ கடை இருக்காதா? லைட்டிங் ஷோ பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு. இது பார்த்தீங்களா வெள்ளிங்கிரி சிவன்? இது ஆதியோகி ஸ்டாச்சா? அதெல்லாம் இல்லை வெள்ளிங்கிரி இல்லைங்க போனேன். இல்லை இல்லை போட்டாலும் வேஸ்ட்டு தான். இந்த லாரிக்காரனுங்க வந்து இந்த பாறை உடைக்கிறானுங்கள, அவனுங்க வந்து இதை ஃபுல்லாக ஆசனம் பண்ணுறானுங்க. இதே மாதிரி கூப்பிட்டாங்களா? இல்லை வீக் டேஸ்லேயும் வருவாங்க. ஒரு சில இந்த இந்திக்காரங்க பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. உள்ளே போனால் நம்ம சவுத்தா நார்த்தானே தெரியல. வெறும் இந்திக்காரங்க தான் இருக்காங்க. இந்திக்காரங்க நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் இந்த மகாராஷ்டிரா அந்த மாதிரி ஆளுங்க இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம். நானே வந்தால் ஃபர்ஸ்ட்லாம் டியூட்டி அவ்வளோ வராது. இப்போ வந்து ஒரு 2 hours உட்காந்தா வந்துடும்ட்டு. மீடியாவில் அது அவங்க ஆடிட்டர்ஸு. ஓகே, அனுப்பிடுறோம். இது சும்மா இல்லை யூடியூப்ல போடுறோம். 1 வீக் வந்துட்டு ஏதாவது ஒரு வண்டி மாதிரி சின்ன ரெண்ட் எடுத்துட்டு வெளில கூட நிறைய ஸ்டேஸ் இருக்கும். நீங்கள் உள்ளே தான் வெளில கூட நல்லா இருக்கும் ஸ்டேஸ்லாம். வந்து சிறுவாணி ரோட்ல போட்டுக்கோங்க ரூம். ஈஷாக்கு பேக் சைடு சிறுவாணி டேம் இருக்கு. சூப்பரா இருக்கும். சின்னையா ஸ்கூல்ல மொத்தம் ஒரு 7 அருவியை பார்க்கலாம். ஆன் ரோட்லயே பார்க்கலாம். பட் அந்த ரூம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மலை ஏறுறது அது ஏதாவது இந்த மாசத்துலாம் ஏறணும்னு வச்சிருக்காங்கன்னா வெள்ளிங்கிரி மேலே. வெள்ளிங்கிரியா? அதான் பிப்ரவரியில இருந்து மே மாசம் வரைக்கும். அதுக்கப்புறம் யாருமே போக முடியாது. 3 மாசம் மேக்ஸிமம். மே ஜூன் வரைக்கும். ஜூன் 18 சம்திங் லாஸ்ட் பௌர்ணமி வச்சிருப்பாங்க. அதுதான் கடைசி பௌர்ணமி. அதோட 6 மாசமா 9 மாசத்துக்கு யாராலையும் போக முடியாது. உண்மைதான் சார். நீங்க அது நீங்க கரெக்டா ரெஸ்ட் எடுத்துட்டு
ரொம்ப உடம்பு முடியாதவங்க உடம்பு முடியாதவங்க எல்லாம் அப்படி ஆகும் சார். ஆனால் ஏன் பூட்டிடுறாங்க? 3 மாசம் தான் திறக்கிறாங்க. இப்போ ஏடகம் வந்தது யானை வேற. யானை வந்து டோர் உடைச்சிட்டு வனத்துறையோட டோரையே உடைச்சு வச்சிருக்கு. அப்படின்னு அவன் மெயின்டைன் பண்றான். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் நல்ல சப்போர்ட், எப்பவுமே அங்க இருப்பாங்க. ஆனா இந்த 3 மாசம் ஃப்ரீ தான், யாரும் ஏறுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. செக்கிங் இருக்கு. நைட்ல தான் சார் ஏறுறது நல்லது. அதான் டார்ச் எடுத்து தான் சார் போகணும். அப்போ கூட பருவதமலை போயிருக்கீங்களா? போகல. பருவதமலை அப்போ நீங்க சென்னை தானே, ஃபர்ஸ்ட் பருவதமலை போயிடுங்க. பருவதமலைனா நீங்க ஹேண்டில் பண்ணிடுவீங்க. பருவதமலை போயிட்டு ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும். அவ்வளோ ரிஸ்கா இருக்கா? இல்ல அவ்வளோ ரிஸ்க் தான் சார். இல்ல அவ்வளோ பேர் போயிட்டு வராங்க. கம்பி பிடிச்சி உங்க ஒருத்தன் மேல ஒருத்தர் ஏறீங்க, நான் வந்து ஒருத்தன் கீழே விழுறான்னு வச்சுக்கோங்களா, பின்னாடி இருக்கிற 7 பேரும் விட மாட்டீங்களா? இங்க வெள்ளிங்கிரி நான் போனது கிடையாது, அதனால இங்க கடினமா இருக்கும் தான் சொல்லுவாங்க. இது 4600 அடி, அது 6000 அடி, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இந்த வருஷம் வந்துச்சுன்னா கண்டிப்பா போயிடுவேன். ஒரு தடவை போனோம். பட்டி அந்த செஃப் ஒருத்தர் அந்த பெரிய கேட்டரிங் மாதிரி பண்ணிட்டுருக்காரு செலிபிரிட்டிஸ்க்கெலாம். அவரோட தண்ணி அவர் தான். திருப்பி ஹோட்டலுக்கே வந்துட்டோம். போய் ரெடி ஆகிட்டு போனோம். பேக் பண்ணியாச்சு, ரெடி பண்ணிட்டு கிளம்பணும். இப்போ கிளம்பிட்டு வந்ததுலேருந்து இப்போது ரயில்வே ஸ்டேஷனுக்கு கேப் புக் பண்ணியிருக்கோம். அங்கே போய் சாப்பிட்டா மேபி 8:30 கிட்ட ஆகுது. 9:50க்கு ட்ரெயின். போயிட்டு பார்க்கலாம். இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நிறைய தடவை காமிச்சிட்டேன், திருப்பி காமிக்கிறேன்னு நினைக்கிறேன். ரூம்ஸ்லாம் நீட்டாகவே இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சாப்பிட இப்போ கோயம்புத்தூர் விட்டு கிளம்பியாச்சு. இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு ஈஷாக்குள்ள கேமராவோட, அதனால் ஆதியோகி மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஒரு பெட்டர் வீடியோவில் இன்னும் பெட்டராக இன்னும் நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்க மாதிரி எடுத்து போடலாம். ஆல்ரெடி நிறைய சீரீஸ் பெண்டிங்காக இருக்குது ஆல்ரெடி எடுத்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். பாய்.